சரி வாங்க போய் குடிச்சிட்டு வரோம். அப்பா ஐயோ அது எங்கே போகிறேன்னே தெரியாமல் உக்காந்துக்குது அது காட்டில். அண்ணே கூப்பிட்டு போங்கண்ணே. ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் பசங்களாம் ஃபோன் பண்ணிவிட்டு நாங்கள் ஏலகிரி போகிறோம் வரையான்னு கேட்டாங்க. அட ஏலகிரிக்கெல்லாம் யாருப்பா போவாங்க? சரி நம்மளுக்கு இஷ்டமும் இல்லை மூடும் இல்லை. சரி நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்குவோமா. என்ன டைம் ஆயிடுச்சா? ஐயோ வாங்க போகலாம். ஐயோ இவங்க கூப்பிட்டா நம்ம ஏன் போனோம்? நான் வரல கைஸ், நான் வரமாட்டேன். நம்ம போகல, நான் எங்கேயும் போகல. அங்கே பாருங்க, அது எங்கே போகிறேன்னே தெரியாமல் உக்காந்துக்குது அது காட்டில். நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். நம்ம வரலன்னு சொன்னாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூக்கி வண்டியில் போட்டாங்க. ஓகே அப்படியே தூங்கிட்டே போயிடுவோம் ஆண்டவரே. ஸோ நம்ம ரைடு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். நடுராத்திரியில் ட்ராவல் எல்லாம் சும்மா சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் தூரம் போனோம். அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாப் ஒன்று கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் வண்டி எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிறுத்தணும். நைட்டு சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டி நிறுத்திட்டோம். சரி வாங்க போய் குடிச்சிட்டு வரோம். அப்பா ஐயோ பாருங்க, இப்போ வந்து டீ குடிக்க போகிறோம். அண்ணே ஒரே டீயாக தெரியுது. நம்ம ஆள் பாருப்பா, காலையில் 4 மணிக்கு வந்துக்கிறாரு. ஒரு 4 மணிக்கு நாங்கள் இந்த போட்டு பேக்கெட்டு, கிஃப்ட்டு, பிஸ்கெட்டு, டீ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெரைட்டியாக உக்காந்து அங்கேயே கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா சரி திரும்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி வந்து டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு, குடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா திரும்பவும் கிளம்ப வேண்டியது தான். சரி வாங்க போகலாம். அப்புறமா அங்கேருந்து கிளம்பி நாங்களும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே ஏறிட்டோம். ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஏலகிரியோடைய மலை கிட்ட போயிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த மவுண்டன் வியூஸ் எல்லாம். அந்த மலை மேலே ஏறி போகிறது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைட்டு வெளிச்சம், அந்த சின்ன சின்ன சிட்டி வீடு, அந்த லைட்டு வெளிச்சம்லாம் செம்மையாக இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் விடிய ஏலகிரி போயிருந்தோம். அதுக்கப்புறம் ஏலகிரி போய் ஒரு அடியாக ரீச் ஆகிட்டு வழி தெரியல. சன்ரைஸ் பாயிண்ட் போலாமா? போலாம். ஐயோ இந்த நாய் வேற கடிக்க வந்துட்டு இருக்கு, ஓடி வந்துட்டு இருக்கோம் நாங்க. எப்பா போங்க. ஒன்றும் இல்லை. அப்புறமா இந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனோம், அப்போ தான் வந்து வியூ பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் மேலே ஏறி கிளம்ப ஆரம்பிச்சுட்டு அங்கே போய் பார்த்தா நிறைய கார் இருந்துச்சு. அதுக்கும் மேலே போனோமா, இங்கே தான் வந்து வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். பட் வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னா அந்த மலைக்கு மேலே ஏறி போகணுமா. சரி வாங்க போகலாம். ஸோ ஏலகிரியோடைய வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு அங்கே போனோமா இருக்குது. ஸோ இப்போ தான் சன்செட் ஆரம்பிக்குது. வியூ பார்க்க எப்படி இருக்குது காய்ஸ்? சரி வாங்க, இன்னும் நம்ம சன்செட்டே பார்க்கல, போய் பார்க்கலாம். ஸோ இதுதான்
ஸோ நம்ம வந்து வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்டாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வியூ பாயிண்ட். மேலே ஏறி போனது தாங்க சும்மா அங்கேருந்து பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருந்துச்சு. உண்மையிலே சரியான வியூங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து வியூ பாயிண்ட். அங்கேருந்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். அது கூட செம்ம. அந்த வியூவை பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். செம்மையான சிரிப்பு. இதுதான் சன்செட். அங்கே பாருங்க ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிட்டு இருக்கு. இங்கேருந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வீடெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கு. அப்புறம் அந்த இடத்துலேருந்து எல்லா வியூ பாயிண்ட்டுமே போய் சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் வெயில் காஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் திரும்ப. சரின்னு சொல்லிட்டு கீழே போகலாம், முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே பார்க்கறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி கீழே போனோம். கீழே போனாக்கா அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட் மாதிரியான சின்னதாக கடைங்க வச்சுட்டு எல்லாம் இருந்தாங்க. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போய் பார்த்தோம். அங்கே தாங்க இந்த கிராமத்து கருப்பு கவனி ரைஸு, மொடவட்டான் சூப்பு, எல்லா ஃப்ரூட்ஸு, தேன், நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க. எல்லாம் நேச்சுரலான அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மொடவட்டான் சூப்பு வாங்கி குடிச்சு பார்த்தோம். சூப்பு சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சூப்பு சும்மா அட்டகாசமாக இருக்குது. போங்க, அல்டிமேட்டான சூப்பு. வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்பி கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து வேலைங்கன்னா போகலாம். ஓகேவா? சரி வாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பார்த்த வரைக்கும் தான். இப்போ முடிஞ்சிச்சு. சரி வாங்க போகலாம். அடுத்தது எங்கே போகலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏலகிரியுடைய வியூ பாயிண்ட்டை தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போகணும், என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் AJ பிரசாந்த். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.